வணக்கம் அன்பர்களே. இன்று ஒரு ஜோதிட தகவல். வெற்றி வெற்றி வெற்றி. நாம் எடுத்த காரியத்தில் எல்லாவற்றிலுமே வெற்றி அடைய வேண்டும். எதிர்ப்புகள் வரலாம், தடைகள் வரலாம், அத்தனையும் எதிர்த்து நின்று போராடி நாம் வெற்றி பெற வேண்டும். அவ்வாறு நாம் எல்லா காரியத்திலும் வெற்றி பெற்றால் நமக்கு அந்த வெற்றியோடு பெயரும் சேரும், புகழும் சேரும். அவ்வாறு ஒரு காரியத்திலே தடையின்றி தடைகளை எதிர்த்து நின்று போராடி அந்த தடைகளை தோற்கடித்து வெற்றி பெற்று பெயரும் புகழும் பெற வேண்டும் என்றால், ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 6ஆம் இடத்திற்குரியவன் உச்சபலம் பெற்றிருக்க வேண்டும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது. லக்னத்திற்கு 6ஆம் இடம் என்பது பகைஸ்தானம், எதிரிஸ்தானம். அந்த எதிரிகள் தோற்கடிக்கப்பட்டால் நாம் வெற்றி பெறுவோம். அந்த எதிரிஸ்தானமாகிய அந்த ஸ்தானாதிபதி, அந்த 6க்குடைய அதிபதி உச்சபலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் தான் மேற்கொண்ட காரியங்களிலே, செயல்பாடுகளிலே எத்தனை எதிரிகள், எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் எதிர்த்து போராடி வெற்றி பெறுவார், பெயர் பெறுவார், புகழ் பெறுவார் என்பதாகும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது. அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு 6ஆம் இடம் கன்னி. அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான். அந்த புத பகவான் அந்த கன்னியிலேயே உச்சபலம் பெறுகின்றார். ஆகவே மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே 6ஆம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த கன்னியிலேயே உச்சபலம் பெற்றிருந்தால் 6ஆம் இடத்திலேயே அந்த ஜாதகர் தான் மேற்கொண்ட காரியங்களிலே, செயல்பாடுகளிலே எதிர்த்து போராடி வெற்றி பெறுவார், பெயர் பெறுவார், புகழ் பெறுவார் என்பதாகும். அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 6ஆம் இடம் துலாம். அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே உச்சபலம் பெறுகின்றார். ஆகவே ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அவர் லக்னாதிபதியும் கூட என்றாலும் கூட 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய அந்த சுக்கிர பகவான் லக்னத்திற்கு ரிஷப லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே உச்சபலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் தான் கொண்ட காரியங்களிலே எத்தனை தடைகள், எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அத்தனையும் எதிர்த்து போராடி வெற்றி பெறுவார், பெயர் பெறுவார், புகழ் பெறுவார் என்பதாகும். அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 6ஆம் இடம் விருச்சிகம். அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலிருந்து அந்த மிதுனம் லக்னத்திலிருந்து 8ஆம் இடமாகிய மகரத்திலே உச்சபலம் பெறுகின்றார். ஆகவே மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 6ஆம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்திலே மகரத்திலே உச்சபலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் தான் மேற்கொண்ட காரியங்களிலே, செயல்பாடுகளிலே எத்தனை எதிர்ப்புகள், தடைகள் ஏற்பட்டாலும் அத்தனையையும் எதிர்த்து போராடி வெற்றி பெறுவார், பெயர் பெறுவார், புகழ் பெறுவார் என்பதாகும். அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு 6ஆம் இடம் தனுசு. அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் கடகம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே நீசபலம் பெறுகின்றார். கடகம் லக்னத்திலேயே உச்சபலம் பெறுகின்றார். ஆகவே கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த 6ஆம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் கடகம் லக்னத்திலேயே உச்சபலம் பெற்றிருந்தால் அந்த கடகம் லக்னத்திலே பிறந்தவர் தான் கொண்ட காரியங்களிலே, செயல்பாடுகளிலே எத்தனை தடைகள், எத்தனை எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அத்தனையும் எதிர்த்து போராடி வெற்றி பெறுவார், பெயர் பெறுவார், புகழ் பெறுவார் என்பதாகும். அதுபோல சிம்மம் இவ்வாறு கடகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 6ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் லக்னத்திலே உச்சபலம் பெற்று அதனாலே எதிரிகளை போராடி வெற்றி பெற்று பெயர் பெற்று புகழ் பெறுவார் என்பதற்கு ஸ்ரீ ராமபிரான் ஜாதகம் ஒரு நல்ல உதாரணமாகும். அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 6ஆம் இடம் மகரம். மகரத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு 3ஆம் இடமாகிய துலாத்திலே உச்சபலம் பெற்றிருந்தால் சிம்மம் லக்னத்தை பிறந்தவர் ஜாதகத்திலே 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் 3ஆம் இடத்திலே உச்சபலம் பெற்றிருந்தால் அந்த சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் மேற்கொண்ட காரியங்களிலே, செயல்பாடுகளிலே எத்தனை தடைகள், எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அத்தனையும் எதிர்த்து போராடி வெற்றி பெறுவார், பெயர் பெறுவார், புகழ் பெறுவார் என்பதாகும். அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 6ஆம் இடம் கும்பம். அந்த கும்பத்திற்கு அதிபதியும் சனி பகவானே.
அந்த சனி பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு 2ஆம் இடமாகிய துலாத்திலே உச்சபலம் பெறுகின்றார். ஆகவே கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 6ஆம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த துலாம் லக்னத்திலே கன்னி லக்னத்திற்கு 2ஆம் இடமாகிய துலாத்திலே உச்சபலம் பெற்றால் அந்த கன்னி லக்னத்திலே பிறந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் மேற்கொண்ட காரியங்களிலே செயல்பாடுகளிலே எத்தனை எதிர்ப்புகள் தடைகள் ஏற்பட்டாலும் அவர் அத்தனையையும் எதிர்த்து போராடி வெற்றி பெறுவார், பெயர் பெறுவார், புகழ் பெறுவார் என்பதாகும். அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு 6ஆம் இடம் மீனம், அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் கடகம் லக்னத்திலே துலாம் லக்னத்திலிருந்து 10ஆம் இடமாகிய கடகத்திலே உச்சபலம் பெறுகின்றார். ஆகவே துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 6ஆம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த துலாம் லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய கடகத்திலே உச்சபலம் பெற்றிருந்தால் அந்த துலாம் லக்னத்திலே பிறந்தவர்கள் தன் வாழ்க்கையிலே எத்தனை தான் மேற்கொண்ட காரியங்களிலே செயல்பாடுகளிலே எத்தனை தடைகள் எத்தனை எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அத்தனையும் எதிர்த்து போராடி வெற்றி பெறுவார், பெயர் பெறுவார், புகழ் பெறுவார் என்பதாகும். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 6ஆம் இடம் மேஷம், அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானே விருச்சிகம் லக்னத்திற்கு அதிபதியும் ஆவார் என்றாலும் கூட 6ஆம் இடமாக மேஷத்திற்கு அதிபதியாகிய அந்த செவ்வாய் பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலிருந்து 3ஆம் இடமாகிய மகரத்திலே உச்சபலம் பெற்றிருந்தால் விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடமாக கடகத்திலே மகரத்திலே உச்சபலம் பெற்றிருந்தால் அந்த விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர்கள் விருச்சிகம் லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் உச்சபலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் தான் கொண்ட காரியங்களிலே செயல்பாடுகளிலே எத்தனை தடைகள் எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அத்துணையும் போராடி எதிர்த்து போராடி வெற்றி பெறுவார், பெயர் பெறுவார், புகழ் பெறுவார் என்பதாகும். அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு 6ஆம் இடம் ரிஷபம், அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே மீனத்திலே உச்சபலம் பெறுகின்றார். ஆகவே தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 6ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு 4ஆம் இடமாகிய மீனத்திலே உச்சபலம் பெற்றிருந்தால் அந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே தான் மேற்கொண்ட காரியங்களிலே செயல்பாடுகளிலே எத்தனை தடைகள் எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அத்துணையும் எதிர்த்து போராடி வெற்றி பெற்று பெயர் பெறுவார், புகழ் பெறுவார் என்பதாகும். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு 6ஆம் இடம் மிதுனம், அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான். அந்த புத பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய கன்னியிலே உச்சபலம் பெறுகின்றார். ஆகவே மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் 9ஆம் இடத்திலே உச்சபலம் பெற்றிருந்தால் அந்த மகரம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே தான் மேற்கொண்ட காரியங்களிலே செயல்பாடுகளிலே எத்தனை தடைகள் எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அத்துணையும் எதிர்த்து போராடி தோற்கடித்து வெற்றி பெற்று பெயர் பெறுவார், புகழ் பெறுவார் என்பதாகும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 6ஆம் இடம் கடகம், அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் அந்த கும்பம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடமாகிய ரிஷபத்திலே உச்சபலம் பெறுகின்றார். ஆகவே கும்பம் லக்னத்திற்கு 6ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாக சந்திர பகவான் அந்த கும்பம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திலே உச்சபலம் பெற்றிருந்தால் கும்பம் லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே சந்திர பகவான் உச்சபலம் பெற்றிருந்தால் அந்த கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் தான் வாழ்க்கையிலே மேற்கொண்ட காரியங்களிலே செயல்பாடுகளிலே எத்தனை எதிர்ப்புகள் தடைகள் ஏற்பட்டாலும் அத்துணையும் எதிர்த்து போராடி வெற்றி பெற்று பெயர் பெறுவார், புகழ் பெறுவார் என்பதாகும். அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 6ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் மேஷத்திலே உச்சபலம் பெறுகின்றார். ஆகவே மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 6ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு 2ஆம் இடமாகிய மேஷத்திலே உச்சபலம் பெற்றிருந்தால் அந்த மீனம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே தான் மேற்கொண்ட காரியங்களிலே செயல்பாடுகளிலே எத்தனை எதிர்ப்புகள் தடைகள் ஏற்பட்டாலும் அத்துணையும் தோற்கடித்து வெற்றி பெற்று பெயர் பெறுவார், புகழ் பெறுவார் என்பதாகும். இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 6ஆம் இடத்துக்குரியவன் உச்சபலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் வாழ்க்கையிலே தன்னுடைய காரியங்களிலே செயல்பாடுகளிலே தடைகள் எதிர்ப்புகள் ஏற்பட்டால் அத்துணையும் தோற்கடித்து வெற்றி பெற்று பெயர் பெறுவார், புகழ் பெறுவார் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள். ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக. எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.